இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிக் பேஷ் லீக் 2020 மேட்ச் நம்பர் 32 பிரிஸ்பன் ஹீட் உமன் வெர்சஸ் சிட்னி தண்டர் உமன்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா சிட்னியில் இருக்கிற பிளாக் டவுன் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பார்க்ஸ் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாகவே ட்ராக் வைஸ் சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே நியூட்ரலான ஒரு ட்ராக் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இங்கே பேசஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டோர்னமெண்ட்னு எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருக்குது. மேபி அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் மேட்சஸ் நடக்கிறதுனால இங்கே மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் இங்கே தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால கூட இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 4-5 மேட்ச் அப்பப்போ வைக்கிறதுனால கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கலாம். அதாவது நியூட்ரல்ன்ற ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா சீமஸ் அளவுக்கு ஸ்பின்னர்ஸுமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்குமே இனிஷியலாக கொஞ்சம் ஓவர்ஸை பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இங்கே டீசென்ட் ஸ்கோர், அதாவது ஒரு 150 to ஒரு 155 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக தேவையில்லாத ஷாட்ஸ் ஆடாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். நான் சொன்னமே மேபி ஒரு 150 to ஒரு 155. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஃபெண்டபிள் ஸ்கோராக இந்த ஒரு ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அடுத்து பிரிஸ்பன் ஹீட் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். கிரேஸ் ஹாரிஸ், ரெட்மைன், ஜெஸ் ஜொனாசன், மேடி கிரீன், லௌரா ஹாரிஸ், ஆம்லியாக்கர், டி கிளார்க், ஜார்ஜியா வோல், பிரஸ்ட்விச், சிப்பல், ஹேன்காக். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சிட்னி தண்டர் உமனோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். டாமி பியாமவுண்ட், ட்ரினாமன், ஜான்சன், ஹீத்தர் நைட், ரஹில் ஹெய்ங்ஸ், லிச்ஃபீல்ட், வில்சன், டார்லிங்டன், லௌரன் ஸ்மித், இஸ்மைல், சமந்தா பர்த். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் உமனோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 151. அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரெட்மைன் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வில்சன் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ஒரு டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் ஆடுறாங்க. பட் ரெட்மைனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க எனக்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ரெட்மைன் தான் இருப்பாங்க. மேபி நீங்கள் வில்சனை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது கூட ரெட்மைனை வச்சுக்கிட்டு ஸோ அவங்க கூட இன்னொரு விக்கெட் கீப்பராக நீங்கள் வந்து வில்சனை ட்ரை பண்ணுறது மேபி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வில்சனை மட்டும் வச்சு பிக் பண்ணுறது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்டாக இருக்காது. நான் வந்து கிராண்ட் லீக் சொல்கிறேன். ஏன்னா வில்சனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷார்ட் லீக்கில் சஜஸ்ட் பண்ணல. ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரெட்மைன் மட்டும்தான். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேடி கிரீன், ட்ரினாமன், டாமி பியாமவுண்ட். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிரேஸ் ஹாரிஸ், ஜெஸ் ஜொனாசன், ஜான்சன், ஹீத்தர் நைட். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டார்லிங்டன், சமந்தா பர்ட்ஸ், சுஹைல் இஸ்மைல். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீத்தர் நைட்டை கேப்டனாகவும் ஜொனாசனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்னி தண்டர் ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். ஆஸ் வெல் அஸ் சிட்னி தண்டர்ஸில் நிறையாவே பர்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து தெரிஞ்சே தான் 7-4 காம்பினேஷன் அப்படின்றதெல்லாம் எடுத்தேன். நான் கேப்டன் வைஸ் கேப்டன் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில பேர் இந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதை எப்படி ப்ரோ எடுத்தீங்க 7-4 காம்பினேஷன் எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே அப்படி கேட்குறீங்க. அந்த மாதிரி எல்லா மேட்ச்லாம் எடுக்கக்கூடாது. மேபி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில மேட்சஸில். ஸோ இங்கே தான் பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, பெரிய அளவில் இங்கே பர்ஃபார்மர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி எப்படி வேணால் நடக்கலாம். பட் இருந்தாலும் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 7-4 அப்படின்ற காம்பினேஷனில் நான் வந்து இந்த டீமை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ கேப்டன் சாய்ஸ் பார்த்துருவோம். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹீத்தர் நைட் கொடுத்துருக்கிறேன். என்னோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஹீத்தர் நைட் எப்பப்பெல்லாம் எங்கெந்த மேட்ச்லாம் விளாட்றவங்க மேபி ஒரு இங்கிலாண்டாக இருக்கட்டும் இல்லை லீக் மேட்சஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் நான் எப்பயுமே ஹீத்தர் நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக யூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஹீத்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-run பேட்ஸ்மேன் தான். பட் இருந்தாலுமே வந்து கடைசி ஒரு 1.25 வருஷமாக நீங்கள் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டேவாக இருக்கட்டும் T20 இருக்கட்டும் தி பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லீக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேட்ச் டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வித் த பால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவங்க வந்து 4 ஓவர் ஃபுல் குவார்ட் ஆஃப் த ஓவர் போட்டு முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் மினிமம் 2 ஓவர் போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு
இருக்குது. அவங்க ஓவர் போட்டாலும் அதில் வந்து ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்காங்க. விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி கொடுக்குறாங்க. வித் த பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் வச்சு கொடுக்கல, ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து இங்கே ஹீத்தர் நைட்டை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜொனாசன், ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜொனாசனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுனில் நரேன் ஸோ அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் த ஆர்டர் இறங்குறாங்க, அதாவது 1 வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. மேபி வந்து அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய ஒரு பிக் ஃபேக்டர் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. வித் த பேட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான ஒரு 25 to 30 ரன்ஸ் குயிக்காக அவங்களால அடிச்சு கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டாப் 5 லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேலையும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா T20லையும் இருக்கிறாங்க. ஒன் டேல கிட்டத்தட்ட நம்பர் 1 பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். அட் த சேம் டைம் T20லையுமே அவங்களோட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மேட்ச் டு மேட்ச் அவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு நீங்கள் வந்து வேறு யாராவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கிரேஸ் ஹாரிஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்களே தவிர எல்லா மேட்சுமே அவங்கள பவுல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு டவுட். மேபி ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாங்க ஒரு சில மேட்சஸில் பவுலும் பண்ணுறது இல்லை. மேபி நீங்கள் பேட்டிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரேஸ் ஹாரிஸ்க்கு நீங்கள் இந்த டீமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து இங்கே இவங்களை கொடுத்து கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் என்ன பொறுத்த பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் ஜஸ்ட் ஜொனாசன் தான். ஏன்னா வித் த பால் கண்டிப்பாக 4 ஓவர் போடுவாங்க. அட் த சேம் டைம் பேட்டிங்கும் வந்து கிடைக்குது. 1 டவுனுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியும் ஹெவியாகவே இருக்குது. ரொம்ப வித் த பேட் டீசென்டான பர்ஃபார்மர், வித் த பால் ஒரு விக்கெட் டேக்கர். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷனை சூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு டீம் தான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஜஸ்ட் ஷார்ட் லீக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாமி பியாமோண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் கிரேஸ் ஹாரிஸாக வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். டாமி பியாமோண்ட், ஸோ இவங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் வந்து என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹீத்தர் நைட் பிளேயர் மாதிரி அவங்கள மாதிரி பிளேயர் மேபி ஒரு மித்தாலி ராஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பிளாக் பஸ்டர்ஸ் பிளேயர்ஸ்னுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. பட் டாமி பியாமோண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு ஓப்பனராகவும் ஆடுவாங்க, அட் த சேம் டைம் மிடில் ஆர்டராகவும் ஆடுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா இவங்க ஓப்பனராக ஆடுறது தான் ஒரு பெட்டரான ஒரு பொசிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டச்சில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே வந்து டாமி பியாமோண்ட் பேட்டில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஸ்கோரிங் பார்க்கல. பட் 2018 வரைக்குமே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ இனிஷியலாக அவங்களால ஃபஸ்ட் பால்லேருந்து அடிச்சும் ஆட முடியும். ஸோ அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. டாமி பியாமோண்ட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அடிக்கல, கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் ஸ்டார்ட் ஒரு 10 to 15 ரன்ஸ் டீசன்ட் ஸ்டார்ட் கிடைக்குது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டாமி பியாமோண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. அட் த சேம் டைம் கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் வித் த பேட் கான்ட்ரிபியூஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வித் த பால் பெரிய அளவில் அவங்க பவுல் பண்ணுறதுல மேபி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் கோட் ஆஃப் த ஓவர்லாம் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் வந்து பேட்டிங்கை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸுக்கு கொடுத்து கேப்டனாக டாமி பியாமோண்ட்டையும் கிரேஸ் ஹாரிஸாக வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் கொடுத்து இந்த டீமை கிராண்ட் லீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். நீங்கள் வந்து டாமி பியாமோண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இதை நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கெயின் கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. பட் கடைசி ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் தான் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அது இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், லீக் மேட்சஸ்க்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான். பட் எபிலிட்டி வைஸ் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 1 டீம் 2க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டெலிகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்க. மேபி அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. அப்படி ஒர்க் ஆகணும்னா சுந்தர் அடமி கேப்ஸில் டைப் பண்ணி டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் என்னோட சேனல் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் அடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.